நான் தான் இந்த வால், 2 கால் வால். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாங்கள் எங்கள் அம்மா சமைச்சிட்டே இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கே பார்த்து வெறுத்து போயிடுச்சு. எனக்கும் ஆசை வந்துடுச்சுல, அதனால நானே இன்னைக்கு சமைக்க போகிறேன். அது என்ன சமையல் தானே பார்க்க போகிறீங்க. தோசைங்க. ஆனால் நார்மல் தோசை நினச்சிக்காதீங்க, டெய்ரி மில்க் தோசை. வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு என்னெல்லாம் வாங்கணுமோ அதெல்லாம் நானே போய் வாங்கிட்டு வர போகிறேன். இப்போ நான் எல்லா ஜாமான்த்தையும் இந்த ஸ்கேட்டிங்லேயே போய் வாங்கிட்டு வர போகிறேன். வாங்க போகலாம். இப்போ நம்ம மைதாவும் அப்புறமா 2 சாக்லேட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசை கடையை திறந்துடலாம். ஓகே, இப்போ என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் தோசைக்கல், தோசை சுடுறதுக்கு தோசைக்கல். இதுதான் சட்டி, இதுதான் பேன், இதில் சப்பாத்தி கூட சுடலாம். இந்த தோசைக்கல்லை எடுத்துட்டு வைக்கணும். இதுதான் நம்மளோட அடுப்பு எப்படி இருக்கு. இது நம்ம பணியாரம் சுடுற கல் எப்படி இருக்கு. இப்போ நம்ம பணியாரம் சுட போல தோசை தான் சுட போகிறோம். இதுதான் தோசையை எடுக்கிற கரண்டி, இதுதான் தோசையை ஊற்றுற கரண்டி, இதுதான் இந்த மேகி சாப்பிட்றது, இதுதான் தேங்காய் சீவுறது, இதில் தான் எல்லாருமே சிக்கனெல்லாம் பொரிச்சு எடுப்பாங்க. ஓகே, நம்ம என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம். இதுதான் ஸ்ப்ரிங்கிள்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. முடிச்சதுக்கப்புறம் சும்மா மேலே இப்படி தூவி இருக்கு. நெக்ஸ்ட்டு இது டைரி மில்க். டைரி மில்க்கை நல்லா மெல்ட் பண்ணிட்டு நம்ம தோசையாக சுடலாம். இதுதான் சூடம். இதை வச்சு தான் நம்ம அடுப்பை எரிய வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு யோசிக்கிறீங்க. பில்லு. இதை நாங்கள் வாங்கினது இல்லை, அவங்களே கொடுத்து. இதுதான் நம்மளோட அடுப்பு. இதுக்கு பற்ற வைக்கிறதுக்கு ஸ்டவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் என்ன பற்ற வைப்பாங்க, காஞ்சி போன குச்சி. அதுதான் இப்போ நான் பொறுக்கிட்டு வர போகிறேன், கல் பொறுக்கிற மாதிரி. வாங்க போகலாம். எங்கே இருக்கு இல்லையே. இங்கே இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்காண்டே 2 நிற்கிறாங்கல்ல. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பெருசாக இருக்குது. உடச்சி ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு 4 குச்சி கட்டு. வாங்க பற்ற வைப்போம். இப்போ நம்மளுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இங்கே இருக்கு. நம்ம சமைக்க ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்ற வைக்கணும். சரி இங்கே பாருங்க, பிளாக்காக போயிட்டு. எந்திரிமா கொஞ்சம். இப்போ நல்லா சூடாயிருக்கு சட்டி. ஃபர்ஸ்ட் நம்ம பால் ஊற்றிக்கலாம். நல்லா ஊத்துற ஒன்றும் ஆகாது. அப்படிதான் ஊத்து. ஓகே, இப்போ நம்ம டைரி மில்க் எடுத்து போட்டுருவோம். பயமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதாரணமான இதுதான் நினச்சிடாதீங்க. இதை இப்போ நம்மளுக்கு பால் பத்தலை, அதனால நாங்கள் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கிறோம். பொங்க மாதிரி வருது லட்சுமா. ஓகே, இப்போ சாக்லேட் மில்கை இந்த மைதா மாவில் நம்ம ஃபுல்லாகவே போட்டுக்கலாம். இப்போ நம்மளுக்கு தோசை மாவோட மாவு கிடைச்சிருக்குங்க பாருங்க. ஓகே, இப்போ எண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ தோசை ஊற்றிக்கலாம்.
ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்க என்னோட சாக்லேட் தோசை. இந்த பாருங்க பபுல்லாம் இருக்கு மேலே. நான் கரண்டியும் எடுத்துட்டு ரெடியாக இருக்கேன் இப்போ எடுத்து திருப்பிட்டு. இப்போ நான் வந்து இதை எடுத்து பார்க்க போகிறேன். எனக்கே தெரியல வருமான்ட்டு. வருது வருது வருது. இந்த கல் வந்து புதுசு. நம்ம 2 ஆம்லேட் போட்டுட்டு சுடலாம். புதுசு வேறையா கல்லு? நம்மளோட தோசை வந்து ரெடி. நான் இது வந்து செகண்ட் டைம் இது வந்து நான் சொல்கிறேன். எங்கள் மாமா தான் சுட்டாங்க. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ப்ரௌன் கலராக இருக்கும். சரி, இப்போ மறுபடியும் தீ பற்ற வச்சுக்கலாம். நான் ரெடியாக இருந்துக்கிறேன். இப்போ நான் வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து லைட்டாக மேலே தூவிடுறேன். இப்போ நான் பண்ண தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு. சரி, இது வந்து எங்கள் மாமா தான் பண்ணி தந்தாங்க, எனக்கு தெரியலன்ட்டு. நான் ஜஸ்ட் தட்டு எடுத்து அது எடுத்து போட்டேன். அப்புறமா மேலே வந்து ஸ்ப்ரிங்கிள்ஸ் வந்து போட்டேன். இப்போ நான் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். சூப்பராக இருக்குது. தம்பி இந்த தோசையை சாப்பிடணும்னு ரொம்ப வெளியில் இருந்தான். அதனால நாங்கள் கொஞ்சம் கொடுத்தோம். இன்னும் 4-5 தோசை சுட்டு நாங்கள் வந்து சாப்பிட போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.